இந்தாம்மா நிலா, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் முதல்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து நீ முதல்ல ஒரு பிசினஸ்க்கு ஓனர் ஆகு. அதை பார்க்கும்போது தான் நானும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்க 5 லட்சம் ரூபாய் பணத்தை நிலா கிட்ட கொடுக்க, இப்படி நான் இந்த வீட்டுக்கு வந்து உங்களை கடங்காரன்னு ஆக்கிட்டேன். அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலா சொல்ல, இதை கேட்டதும் நடேசன் இருந்துக்கிட்டு, இங்க பாருமா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாவே இருக்கு. இதுல எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அது பத்தவே பத்தாது. டே சோழா, நிலாவை கூட்டிட்டு போய் முதல்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த பணத்தை கொடுத்து பிசினஸுக்கு நிலாவை ஓனராக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடேசன் சொல்ல, இங்க சோழனும் நிலாவை அழைச்சுக்கிட்டு நேரா அங்க திவ்யா கிட்ட போய் அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இங்க பிசினஸ்ல பார்ட்னரும் ஆகிடுறாங்க நிலா. பரவாயில்லையே நிலா, யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு பார்த்தா கடைசியில பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டியே. சரி, ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்காவா திட்டத்தை போட்டு ஒரு நல்ல நாள்ல அங்க பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே நிலாவோட பிசினஸ் திறப்பு விழாவுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க சோழனும், நான் சொன்ன அட்ரஸுக்கு தான் ஸ்ட்ரைட்டா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவோ, சோழன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, யாரு நேரா வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, என்ன நிலா, ஒரு பிஸ்னஸுக்கே ஒரு கம்பெனிக்கே நீங்கள் ஓனராக போகிறீங்க, இதை அப்படியே சாதாரணமாக விட்டுட முடியுமா என்ன? நியூஸ் பேப்பர் மீடியான்னு கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன நியூஸ் பேப்பருங்களுக்காவது சொல்லி இதை தெரிய வைக்கணும். முக்கியமாக நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சவால் விட்டுட்டு தானே அந்த ஊரை விட்டு என் கூட வந்தீங்க. அப்போது நீங்கள் இந்த இடத்துல சாதிக்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால தான் முக்கியமாக திருவண்ணாமலையில் இருக்க உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் அந்த சூர்யாவுக்கும் தெரியணும் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்கன்னு. அவங்க மூக்கு மேலே விரல வைக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயத்த நியூஸில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்ல, ஐயோ சோழன், எதுக்காக இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும்போது தெரிய வரட்டுமே அப்படின்னு நிலா சொல்ல, இங்கே பாருங்க நிலா, அப்படியெல்லாம் இதை சாதாரணமாக விட்டுட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வளர்றது அவங்க மூக்கு மேலே கையை வச்சு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் அங்கே நியூஸ் பேப்பர்காரங்களுக்கும் பத்திரிக்கைக்காரங்களுக்கும் விஷயத்த சொல்ல, இன்னொரு பக்கம் நிலாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் திறப்பு விழாவுக்கு எல்லாருமே கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்க அதே சமயம் விஷயம் கேள்விப்பட்டு இங்கே நிலாவோட அம்மாவும் அப்பாவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் திறப்பு விழாவோட நடக்கிற இடத்துக்குமே வராங்க. வந்த நிலாவோட அப்பாவை பார்த்ததும் இங்க நிலாவோ ஓடி வந்து, என்னப்பா, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்க, என்னம்மா இப்படி கேட்டுட்ட, இங்க பாரு, நான் 1000 தான் தப்பு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் என்னை மன்னிச்சு ஏத்துக்கமா. உண்மையாலுமே நான் உன்னை என்னோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் நான் உன்னோட வளர்ச்சியை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கேன். நீ என்னடானா எதுக்காக வந்திருக்கீங்கன்னு இப்படி என்னை முகத்தால் அடித்த மாதிரி கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த நிலாவோட அப்பா கேட்க, உடனே நிலா இருந்துக்கிட்டு, நீங்களா, நான் என்னோட வளர்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? என்னப்பா இங்கே வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? எப்படா என்ன எவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், எப்படி என்ன படிப்பை விட்டு நிறுத்தலாம், எப்படி என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் கிழிச்சு போடலாம்னு நீங்க தான் யோசிச்சு பக்காவா திட்டத்தை பண்ணுவீங்களே. ஆனா இப்போ என்னமோ என்னை பாராட்டுற மாதிரியே இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேண்டாம்ப்பா, இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, தேவையில்லாம என்னை எதையாவது பேச வச்சு நீங்க அவமானம் பட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, உடனே நிலாவோட அம்மா தேன்மொழி இருந்துக்கிட்டு, போதும் நிறுத்திடி, 1000 தான் இருந்தாலும் நாங்க உன்னோட அப்பா அம்மா, எங்களை நீ தூக்கி எறிஞ்சு இப்படி பேசுறது தப்பு. பின்ன ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ உன் இஷ்டத்துக்கு வந்துட்ட. ஆனா பெத்த மனசு, எங்க மனசு எப்படி கஷ்டப்படும் அதையெல்லாம் யோசிக்கவே மாட்டியா? இப்ப கூட நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கியே, இப்படி சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்ற விஷயத்த கேள்விப்பட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆமாண்டி, நியூஸ் பேப்பர்ல அப்பா தான் படிச்சுட்டு இப்பவே என் பொண்ணு போய் நான் பார்க்கணும், என் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவர் மனசு துடிச்சு போய் என்னை கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்காரு. ஆனா நீ எதுக்காகடி இப்படி வந்த மனுஷனை அசிங்கப்படுத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தேன்மொழி நிலாவை பார்த்து ரொம்ப கோவத்தோட கேட்க, போதுமா, போதும், உங்களோட அக்கறை போதும். ஏற்கனவே பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்க போய் சோழன் மேல தேவையில்லாம திருட்டு பழிய போட்டு அவரை கொலை பண்ற அளவுக்கு இவர் போய் இருந்தாரு. இதையெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேண்டவே வேண்டாம். உங்க குடும்பத்துக்கே ஒரு கும்பிடு போட்டுட்டு ஏன் வேலையை நான் பாக்குறேன், மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்கறேன் அதை கேட்கறேன்னு சொல்லி என்னை தயவு செஞ்சு இன்னும் என்ன வெறுப்பேத்தாதீங்க. சந்தோஷமா போய்கிட்டு இருக்க இந்த விழாவை ஏதாவது கெடுத்து வச்சிடாதீங்க, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த சோழனும், நிலா
அவசரப்படாதீங்க. உங்க அப்பா தான் மனசு திருந்தி வந்திருக்காருல. நான் தான் உங்ககிட்ட சொன்னனே, நீங்க வளர்ற விஷயத்த கண்டிப்பா உங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்து மூக்கு மேல விரல வச்சு வருவாங்கன்னு. அதே மாதிரி நடந்திருக்குல்ல. விடுங்க நிலா. எல்லாருமே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கும்போது உங்க அப்பா அம்மாவும் இந்த தெரப்பி விழாவில் சேர்ந்துக்கிட்டுமே. ஐயோ சோழன், தயவு செஞ்சு அமைதியா இருக்கீங்களா? ஏற்கனவே உங்களுக்கு பண்ண கெடுதலெல்லாம் நீங்க வேணா மறந்துட்டு இருக்கலாம். ஆனா என்னால மறக்கவே முடியாது. இவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டுட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு என்கிட்டயே சவால் விட்டார்ல. இப்போ நான் என்ன சாதிச்சு காட்டியிருக்கேன்? இதோ சர்டிபிகேட் இல்லைனாலும் நான் சொந்தமா என்னோட சொந்த கால்ல நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து இவர் வயிறு கூட எரிஞ்சு தொலைட்டோம். ஆனா இந்த கம்பெனிக்குள்ள இவர் கால் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல உடனே தேன்மொழி இருந்துகிட்டு, போதுங்க, இவளை ஏதோ நீங்க மன்னிச்சு ஏத்துக்கலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தீங்களேன்னா நானும் உங்க கூட வந்தேன். ஆனா நீங்க அவமானப்பட்டு இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவளையெல்லாம் பெத்தோம்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னமோ புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாலாம். பெத்த அப்பாவே வந்து இவ கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது இவ என்னடானா திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. வேண்டாங்க, நாம போகலாம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலாவோட அம்மா தேன்மொழி அங்க தன்னோட புருஷனை அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. உடனே அங்க நடேசன் இருந்துக்கிட்டு, ஏமா அவங்க தான் பெரியவங்க, வயசுல மூத்தவங்க, தப்பு பண்ணா பண்ணிட்டாங்கன்னா அதை நீ மன்னிச்சு விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடேசன் சொல்ல, வேண்டாம் அங்கிள், இப்படிப்பட்ட நல்லவங்களே இந்த குடும்பத்துக்கு வேண்டாம். அவங்கள பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க புரிஞ்சுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இந்த பேச்சை விட்டுடுங்க. சோழன், நீங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்க சோழனை அழைச்சிக்கிட்டு உள்ள போக எல்லாரும் சந்தோஷமா நிலாவோட கன்ஸ்ட்ரக்ஷனை அங்க ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. மறுநாள் எப்பவும் போல இங்க நிலா ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அதே நேரம் திவ்யா அவசர அவசரமா இங்க நிலா கிட்ட வந்து, நிலா ஒரு மீட்டிங் போடணும், கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் ஹால் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலாவை அழைச்சிக்கிட்டு அங்க உள்ள திவ்யா போறாங்க. என்ன திவ்யா, எதுக்காக திடீர்னு இப்படி கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து மீட்டிங்னு சொல்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்க, அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏய், என்னன்னு முதல்ல சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், அது இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ராகவ் ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா, இப்போ எதுக்காக அவனை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்க? இப்போ அவனை பத்தி பேசுறதுனா தயவு செஞ்சு என்னை விட்டுடு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதை கேட்டதும், ஐயோ நிலா, நான் சொல்றத முதல்ல பொறுமையா கேளு. நாம 2 பேரும் ராகவோட ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன், நீ இப்போ தங்கியிருக்கியே, அதான் அந்த சோழன் வீடு, ஹெரிட்டேஜ் ஹவுஸ், அதை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி அதில் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குன்னு ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்டே போடுறதா இருந்தான். ஞாபகம் இருக்கா? ஆமா திவ்யா, இப்போ அதை பற்றி எதுக்காக இப்போ பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டி நாம இப்படி சின்ன பிஸ்னஸாகவே பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? நாம கூடிய சீக்கிரமா பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஃபாரின் அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம கான்ட்ராக்ட் எடுத்தா தாண்டி நம்ம சீக்கிரமா பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்ல, என்னடி சொல்ற? சுத்தி வளைச்சு பேசாம என்கிட்ட தெளிவா பேசு. சொல்ற நிலா, எனக்கு தெரிஞ்ச ஃபாரின் கம்பெனி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு ஹெரிட்டேஜ் ஹவுஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் அவங்க கிட்ட மட்டும் நாம ஓகே சொன்னோம்னா, நீ மட்டும் அதுக்கு சம்மதிச்சனா கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம கான்ட்ராக்ட் எடுத்தா நிறைய பணம் கிடைக்கும். ஏய், என்ன சொல்ற? ஆமா நிலா, போய் உங்க வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் பேசு. அவங்க கிட்ட கான்ட்ராக்ட் போட்டா கண்டிப்பா அந்த ஹெரிட்டேஜ் ஹவுஸை நம்ம கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து அந்த ஃபாரின்காரங்க கிட்ட நாம சைன் பண்ணிக்கலாம். நிலா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நாம ஒன்றும் அந்த வீட்டை எழுதி வாங்க போறதில்ல, ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் தான். இந்த வீட்டை ஆராய்ச்சி பண்றதுக்கு நான் கொடுக்கறதுல மனப்பூர்வ சம்மதம்னு சொல்லி ஒரே ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஃபாரின்காரன் உங்களுக்கும் பணத்தை கொடுப்பான், நம்மளோட பிஸ்னஸும் பெரிய அளவில் ஆகும்டி. கொஞ்சம் நீ போய் வீட்டில் பேசி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த திவ்யா சொல்ல, இதை கேட்ட அங்கே நிலா இருந்துக்கிட்டு, ஏய், என்ன சொல்ற? இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? இங்கே பாரு நிலா, கண்டிப்பாக சரிப்பட்டு வரும். நான் மெயில் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஹெரிட்டேஜ் ஹவுஸ் இருக்குன்னு. சப்போஸ் அவங்க திடீர்னு ஓகே ஆச்சுன்னா அங்கே வீட்டுக்கே கூட வந்து நிற்பாங்க. நீ மட்டும் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை வீட்டில் பேசி சம்மதம் வாங்கி கொடு, புரிஞ்சுதா? எதுக்காகடி கையில் வச்சுக்கிட்டு அங்கங்கே அலையணும்? நீ போய் முதல்ல சோழன் உங்க வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் பேசு அப்படின்னு இங்க திவ்யா நிலா கிட்ட சொல்ல, நிலாவோ நேரா வீட்டுக்கு வர, வீட்டில் நிலா யோசிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் இங்க சோழன் நிலா கிட்ட கேட்க, நிலா திவ்யா சொன்ன எல்லாத்தையுமே சோழன் கிட்ட சொன்னதை கேட்டதும், அப்புறம் என்ன நிலா, இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்க போகுது, இதை பத்தி நீங்க எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க?
இப்பவே இந்த நிமிஷமே அப்பா கிட்ட நாம சொன்னோம்னா அப்பா சரின்னு தான் சொல்லுவாரு. இத பத்தி எதுக்காக இவ்ளோ குழப்பத்தோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்ல உடனே சேரன் வந்ததும் சேரன் கிட்ட சொன்னதை கேட்டதும், அப்பா என்னப்பா உங்களுக்கு இந்த வீட்டை ஆராய்ச்சிக்காக கொடுக்கறதுல உங்களுக்கு சம்மதமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேரன் சொன்னது கேட்டதும், ஏமா நிலா, இத நீ என்கிட்ட நேராவே வந்து கேட்டிருக்கலாமே. நான் தான் ஏற்கனவே சொன்னல, இந்த வீடுன்றதே உனக்காக மட்டும்தான். இந்த வீட்ல இந்த ஆம்பளை பசங்களுக்கு இருக்கோ இல்லையோ, என் கடைசி காலம் இருக்க வரைக்கும் இந்த வீடு உனக்கு மட்டும் தான்னு நான் உறுதியா சொல்லுவேன். இந்த வீட்டை நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டதும் அங்க நிலா கண் கலங்கி போய், அங்கிள் என்ன அங்கிள் சொல்றீங்க? அட ஆமாமா, நான் நிஜமா தான் சொல்றேன். ஏதோ ஃபாரின்காரன் சொன்னியே, அவன்கிட்ட நான் என்ன இந்த வீட்டை எழுதியா வைக்க போறேன்? இல்லையே, ஆராய்ச்சிக்காக தானே. தாராளமா நான் கையெழுத்து போடுறேன். இப்பவே உன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. நாளைக்கே அந்த ஃபாரின்காரனுங்களை வர சொல்லு. நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்ல, நிலாவுக்கோ ரொம்ப சந்தோஷமாகி அங்க உடனே திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, திவ்யாவோ மறுநாள் அந்த ஃபாரின் ஆளுங்களோட நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த திவ்யாவோ, நிலா நீ இவ்வளவு சீக்கிரம் உன்னோட நல்ல முடிவை சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்ச நேரத்துல திவ்யா அங்க இருந்த நடேசன், சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன்னு எல்லார்கிட்டயுமே பேசிட்டு அங்க கான்ட்ராக்ட்ல இங்க நடேசனை கையெழுத்து போட வச்சுட்டு அங்க ஃபாரின்காரங்க கிட்ட இருந்து இங்க திவ்யா பணத்தை வாங்கி அங்க நடேசன் கிட்ட கொடுக்க, என்னம்மா இவ்வளோ பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க? ஐயோ அங்கிள், உங்களுக்கு நிலா சொல்லலையா? இந்த வீடு உங்களோட இதுல, இதை நீங்க கான்ட்ராக்டா தானே எடுக்கிறீங்க. அதனால இந்த வீட்டை குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஆராய்ச்சிக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த 100 கோடி ரூபாய் உங்களுக்கு சேர வேண்டிய ஷேர் அங்கிள். ஏன் நிலா நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க திவ்யா சொல்ல, உடனே நிலாவோ, நான் இவ்வளவு ஷேர் கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல அங்கிள், சந்தோஷமா பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு நிலா சொன்னதும், இது போதுமே, இம்புட்டு பணமா? வீட்லயும் இருந்துகிட்டு இவ்வளவு பணத்தையும் கொடுத்து, அடேங்கப்பா நிலா, உன்னாலதான் இப்போ நம்ம குடும்பமே கோடீஸ்வரன் ஆயிருக்கோம் அப்படின்னு அங்க இருந்த நடேசன், சோழன், சேரன்னு எல்லாருமே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்க. உடனே திவ்யாவோ, நிலா உன்னால நம்மளோட பிஸ்னஸுமே பெரிய பிஸ்னஸ் லெவலில் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் நிலா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த திவ்யா ஃபாரின்காரங்களை அழைச்சிக்கிட்டு போக, இன்னொரு பக்கம், டேய் இன்னைக்கே கறி சோறுன்னு விருந்தோட நம்ம வீட்டில் ஒரு சாப்பாட்டை ஏற்பாடு பண்ணுடா, நம்ம கோடீஸ்வரன் ஆயிட்டோம். முக்கியமா அங்கே இருக்காளே அந்த கஸ்தூரியும் சண்முகத்துக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அவங்க மூக்கில் விரல வைக்கிற மாதிரி நாம் பணக்காரனுங்களா ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு.